மலக்கு இருக்கிறாங்க. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் அந்த ரமதானுடைய மாதத்தின் 1/3 பகுதியை நிறைவு செய்யவிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை நோக்கி அதிகம் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், ரமதானுடைய மாதம் என்னையும் உங்களையும் மனிதர்களில் புனிதர்களாக மாற்ற வந்திருக்கிறது, இறையச்சமுள்ள மனிதர்களாக மாற்ற வந்திருக்கிறது. அந்த மாதத்தை அடைந்த நாங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றத்தை கண்டிருக்கிறோமா? இபாதத்துக்கள், நல்ல காரியங்களில் ஏனைய காலங்களை விடவும் ஆர்வம் கூடி இருக்கிறதா? பாவமான காரியங்கள், ஹராமான காரியங்களை விடுவதில் ஆசை வந்திருக்கிறதா? ஹராத்தை விட்டும் தூரமாக, பாவமான காட்சிகளிலிருந்து தூரமாக எங்களை நாங்கள் வைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை எப்பொழுதும் நானும் நீங்களும் கேட்க வேண்டும் சகோதரர்களே. இன்னும் 20 நாட்கள் 22 நாட்கள் கழிகிற பொழுதோ இந்த புனித மாதம் ரமதான் எங்களை விட்டும் போய்விடும். அதன் பிறகு கை சேதப்பட்டு வேலை இல்லை, கவலைப்பட்டு வேலை இல்லை. எனவே இருக்கின்ற நாட்களை பயன்படுத்தும் முகமாக ரமதான் எங்களிடத்தில் உருவாக்க விரும்புகிற மாற்றத்தை எங்களுக்குள் நாங்கள் காணுகிறோமா என்ற ஒரு கேள்வியோடு இந்த ரமதானை கழிக்கின்ற நல்ல மனிதர்களாக மாறுவோம் என்ற செய்தியை பதிவு செய்து கொண்டவனாக, அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நேற்றைய தினம் நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்த்தோம். இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கவிருப்பது முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு மனைவி எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், படைத்தவன் அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு மனைவியாக, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையிலிருந்து
பாடம் பெறுகின்ற, படிப்பினை பெறுகின்ற நல்லதோர் பெண்மணியாக, தன்னை திருமணம் முடித்து தனக்கு வாழ்க்கை தருகின்ற அந்த ஆண்மகனோடு நல்லதோர் வாழ்க்கை வாழுகின்ற, உலகத்திலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, மறுமையிலே சுவனத்தை பெற்றுத் தருகின்றதோர் நல்ல வாழ்க்கை வாழுகின்ற ஒரு பெண்மணியாக எப்படி மனைவிமார்கள் மாறுவது என்பது பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுக்கு மனைவிமார்களாக வாழுகின்ற அந்த தாய்மார்களுக்கு இந்த தலைப்பு முக்கியமாக இருந்தாலும், தந்தைமார்கள் என்று வருகிற பொழுது அவர்களுக்கும் இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். எதற்கு தெரியுமா? தான் பெற்று வளர்க்கின்ற அந்த மகளுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லிக் கொடுத்து கணவனை மதிக்கின்ற ஒரு பெண்ணாக வாழ வைக்க முடியுமாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கி அழைத்து செல்லுகின்ற ஒரு சில விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, திருமணத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் புரிய வேண்டிய ஒரு பகுதி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துர் ரூம் 21வது வசனம், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களுக்கான ஜோடிகளை படைத்து வைத்திருப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அச்சாட்சிகளில் உள்ளதாகும். இந்த உலகத்துக்கு படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு பல அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பல ஆதாரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அத்தாட்சிகள், அந்த ஆதாரங்களில் உள்ளதுதான் உங்களுக்கான ஜோடியை உங்களிலிருந்தே அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது. அன்பாண்டவர்களே, நான் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய முடிவு என்பதை தாண்டி என்னுடைய ரப்பு முடிவு செய்தவள்தான் எனக்கு துணைவியாக வருவாள். இதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்திலே ஒரு சில நேரம் சில குடும்பங்களில் சிறு வயதிலேயே சில திருமணங்களை பேசி முடித்து விடுவார்கள். என்னுடைய மகள் உங்களுடைய மகனுக்குத்தான். அன்பாண்டவர்களே, 10 வருடங்கள் 15 வருடங்கள் என்னுடைய மகள் உன்னுடைய மகனுக்கு என்ற கோணத்திலே வாழுவார்கள். ஆனால் திருமணம் முடிக்கிற வயது வருகிற பொழுது அந்த பெண்ணை யாரோ முடித்து செல்வான், இந்த ஆண் யாரையோ முடித்து செல்வான். காரணம் என்ன? அல்லாஹ் யாரை முடிவு செய்கிறானோ அவர்கள்தான் எங்களுக்கு துணைவியாக வரப்போகிறார்கள் என்றால், நானும் நீங்களும் நல்ல கணவன்மாராக நல்ல மனைவியாக மாற வேண்டுமாக இருந்தால் ஆண் மக்கள் என்ன முடிவுக்கு வர வேண்டும்? எனக்கென்று நல்லதொரு துணைவியை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று படைத்தவனை புரிந்து கொண்டால் நல்ல கணவன்மாராக வாழலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு என்று நல்லதோர் ஆண்மகனை துணையாக தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த படைத்தவனை புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்ற, மறுமையிலே வெற்றி பெறுகின்ற நல்லதோர் மனைவியாக வாழலாம். புரிய வேண்டியது, எனக்கென்று நல்ல துணையை தந்தவன் அல்லாஹ் என்பதுதான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எதற்காக இந்த திருமணம்? ஆண் மக்களுக்கு ஏன் ஜோடிகள் தேவை? லிதஸ்குனு இலைஹா, ஆண்களாகிய உங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் அமைதி அடைய வேண்டும், அந்த பெண்ணிடத்தில் அமைதி அடைய வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவிமார் எப்படி இருக்க வேண்டும்? கணவனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கொடுப்பவர்களாக, கணவனுடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் கொடுப்பவர்களாக, கணவனுடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சி கொடுப்பவளாக இருக்க வேண்டும் மனைவி என்கிற பாடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா? வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா. அல்லாஹ் என்ன செய்கிறான்? திருமணத்தின் மூலம் எங்கிருந்தோ வருகிற ஆணுக்கும் எங்கோ இருக்கிற பெண்ணுக்கும் இடையில் அன்பையும் பாசத்தையும் அவன் உருவாக்கி விடுகிறான். அன்பாண்டவர்களே, வெளிநாட்டுக்கு வருகிறோம்.
அல்லது வேறு வேறு இடங்களுக்கு போய் ஹாஸ்டல் வாழ்க்கை வாழுகிறோம். இப்படி வாழக்கூடிய நேரத்தில் ஒரு நண்பனை நண்பனாக எடுப்பதற்கு எவ்வளவு காலம் போகும்? சில பேருக்கு 1 மாசம் போகும் ஒருவரை பழகுவதற்கு, அப்படித்தானே? சில பேருக்கு 6 மாசம் போகும். சில பேர் 1 வருடம் போனால்தான் ஒருவரை புரிந்து நெருக்கமாகி நண்பர்களாக பழகுவார்கள். மனிதன் இயல்பு இதுதான். ஆனால் திருமண வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, திருமண ஒப்பந்தம் நடந்து விட்டால் அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி ஒரு ஆண்மகன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என்னுடைய துணைவிக்கு பக்கத்தில் போய் இருக்க வேண்டும், என்னுடைய துணைவியின் முகத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதையும் தாண்டி என்ன, பேச்சுவார்த்தை முடிஞ்சாலே மொபைல் போன் வாங்கி கொடுக்கணுன்ற நிலைமைக்கு வந்திருக்கு, அப்படித்தானே? ஏன் ஏன்? உள்ளங்கள் ஒன்றுபடுகிற இடம். இதை யார் உருவாக்குவது? ஆனால் ஹராமான வழியில போகக்கூடாது. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஹராத்தை எல்லாம் பேசி பாவத்தை எல்லாம் செய்து படைத்தவன் ரப்புக்கு துரோகம் இழைக்கிற சமூகமாக இருக்கக்கூடாது. திருமணத்துக்கு பின்னால் அடுத்த வினாடி என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும், என்னுடைய மனைவிக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். ஒரு பெண்மணி என்ன ஆசைப்படுகிறாள்? எந்த ஆணுக்கு பக்கத்திலும் சாதாரணமாக இருக்காத ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் என்று வந்துவிட்டால் அடுத்த வினாடி நெருங்கி வர ஆரம்பித்து விடுகிறாள். இந்த அன்பும் பாசமும் எங்கிருந்து கிடைக்கிறது? அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எதற்காக தெரியுமா? உலகத்தில் ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் ஆண்கள் தான் பெண்களுக்கு பொறுப்பு என்றால் அது சாதாரணமான பொறுப்பல்ல. அவன்தான் உழைக்க வேண்டும், அவன்தான் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க வேண்டும், அவன்தான் பாடசாலைகளை நிர்வகிக்க வேண்டும், அவன்தான் சமூக பணிகளை செய்ய வேண்டும், அவன்தான் இந்த உலகத்துக்கு அனைத்து சுமைகளையும் சுமக்க வேண்டும். சுமந்தால் உள்ளத்துக்கு எவ்வளவு சுமை வரும், உள்ளத்துக்கு எவ்வளவு பாரம் வரும். இந்த நாட்டில் நம்ம பிசினஸ் பண்றோம், தொழில் செய்கிறோம், வேறு வேறு வேலைகளில் ஈடுபடுகிறோம். எங்களுடைய தலைக்கு எவ்வளவு சுமைகள் வரும், உள்ளத்துக்கு எவ்வளவு பாரம் வரும். இந்த சுமைகளை, இந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்பவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். அவள்தான் உண்மையான மனைவி, அவள்தான் அல்லாஹ் விரும்புகிற மனைவி. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். ஆண் மக்களுக்கு ஏன் தெரியுமா உங்களை அல்லாஹ் முடிக்க சொல்கிறான்? அவர்கள் உலகப் பணிகளை எல்லாம் சுமந்து கொண்டு உள்ளத்திலே துக்கத்தோடும் தலையிலே சுமையோடும் உடம்பிலே வருத்தத்தோடும் வருகிற பொழுது மனைவியை கண்டவுடனே, மனைவியின் முகத்தை பார்த்தவுடனே, மனைவிக்கு பக்கத்திலே அமர்ந்தவுடனே, மனைவியோடு கட்டிலில் அமர்ந்தவுடனே அனைத்து கஷ்டங்களும் நீங்கி போக வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவளாக எங்களுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இருந்தால் இதான் வாழ்க்கை சகோதரர்களே, இதான் வாழ்க்கை. இதுக்கு பெரிய அளவு பயிற்சி எடுக்க தேவையில்லை. ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு எப்படி சந்தோஷத்தை போடுவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு எப்படி மகிழ்ச்சியை போடுவது, இதை புரிந்து கொண்டால் போதுமானது சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் உங்களை ஒரே ஆத்துமாவிலிருந்து படைத்தான். வஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரே ஆத்துமாவிலிருந்து அதற்கான ஜோடியையும் அல்லாஹ் எடுத்தான். எதற்காக? லியஸ்குனு இலைஹா, அந்த ஆண்மகன் அந்த ஜோடி இடத்தில் அமைதி காண வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்களும் எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கண்டா எங்கட பெண்மணிகளும் பிஸியா இருக்கணும், அப்படித்தானே? காலையில ஜொப்புக்கு போகணும், மாலையில வீடு திரும்பணும், அப்படி ஆவிட்டாங்களே. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லல. ஏன் தெரியுமா? ஒரு ஆண் மகனுக்கு அந்த பொறுப்பை எல்லாம் கொடுத்து அனைத்து பொறுப்புகளையும் சுமந்து வருகின்ற அந்த ஆணுக்கு மனைவி நிம்மதி சந்தோஷமாக இருக்க வேண்டும். இல்லைண்டா என்ன நடக்கும் தெரியுமா? இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார் உங்களை வீட்டு வேலைக்காரியாக வைத்துவிட்டு ரோட்டிலே வேறொரு துணையை தேடுவார்கள், சிறு வீடு தேடுவார்கள்.
திருட்டுத்தனமாக தொடர்பு வைப்பார்கள். இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் விபச்சாரிகள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்களா இல்லையா? எதற்காக? வேலை செய்துவிட்டு பல சுமைகளை சுமந்து வருகிற அந்த மனிதனை ஒரு அரை மணித்தியாலம் கூட்டி கொண்டு போய் சந்தோஷம் கொடுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். நடக்குதா இல்லையா? நிறைய இளைஞர்கள் இதிலே சிக்கிக் கொள்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்வை கோபமூட்டுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கணவனுக்கு திருப்தி கொடுக்கிற நிலையில் மனைவி இல்லை என்றால் அவன் வேறு வழியை தேடுவான், ஹராமான வழியிலே போக ஆரம்பிப்பான். எனவே பெண்மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்மாதிரியான ஒரு மனைவியாக மாற வேண்டுமாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் மிக பிரதானம் கணவனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி, சந்தோஷம் கொடுப்பவராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயதுல நபி ஆகிறாங்க. தாய்மார்களே, இந்த வரலாற்று நிகழ்வை உள்ளத்தில் ஆழமாக பதியுங்கள். 40வது வயதுல நபி ஆகிற பொழுது நபிகளாருடைய ஒரே மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஹிரா குகையில இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது தடவை காணுகிறார்கள். அவர்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவர்கள் பயந்து நடுங்கி வேறுத்து விறுவிறுத்து கொண்டு வீட்டுக்கு ஓடோடி வந்தார்கள். மனைவியிடத்திலே வந்து என்ன சொன்னார்கள்? தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு ஏதோ தீங்கு நடந்து விட்டது, நான் எனக்கு பயப்படுகிறேன், என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று நடுங்கிக் கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த ஆண்மகனை ஹதீஜா நாயகி டென்ஷன் ஆக்கி விடல, இன்னும் அவங்களோட மூளையை குழப்பி விடல. அண்டகான இஸ்லாம் இருக்கல்ல, அண்டக இஸ்லாம் இருக்கல்ல, ஜாஹிலிய காலத்தின் கடைசி நாள். ஹதீஜா நாயகி என்ன தெரியுமா சொன்னாங்க? கல்லா முஹம்மதே, நீங்கள் நினைப்பது போன்று உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை, உங்களுக்கு எந்த தீங்கும் வரவில்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். எப்படி மனைவின்னு பாருங்க. இஸ்லாம் இருக்கல்ல, ஈமான் இருக்கல்ல, ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்த நல்லதொரு மனைவியாக இருந்தார்கள். கணவன் கவலையோடு வருகிறார், துக்கத்தோடு வருகிறார், உள்ளத்தில் சுமையை சுமந்தவராக வருகிறார். எப்படி அமைதிப்படுத்தினார்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன்? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பவர், கஷ்டங்களை சுமந்து கொள்பவர், இல்லாதவருக்கு உழைத்து கொடுப்பவர், அழிவுகள் வந்துவிட்டால் மக்களுக்கு உதவி செய்பவர். இந்த நல்ல பண்புகளை கொண்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் என்று அந்த நபி அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த தாயுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு மனைவி பாடம் பெற வேண்டும். என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் என்னோடு இரக்கமாக இருப்பவர், 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் என்னை இந்த உலகத்திலே வாழச் செய்பவர். சில நேரம் கஷ்டங்களோடு வருவார், சில நேரங்களும் வருத்தங்களை சுமந்து கொண்டு வருவார், சில நேரம் நெருக்கடிகளை அள்ளிக்கொண்டு வருவார். அவருக்கு ஆறுதல் சொல்கிற நிலையில், உள்ளத்துக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கிற நிலையில் மனைவி இருந்தால், இதைத்தான் ஒரு நல்ல மனைவி இடத்தில் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் தாய்மார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யார்? அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். பாருங்கள், அபூ தல்ஹா அவர்களுக்கும் உம்மு சுலைம் அவர்களுக்கும் ஒரு ஆண் பிள்ளை இருந்தது. அபூ தல்ஹா வீட்டிலிருந்து வெளியே போகிற நேரம் அந்த பிள்ளைக்கு கடுமையான நோய், வருத்தம். அவர் வீட்டில் இல்லாத நேரம் பிள்ளை மரணித்து விடுகிறது. தாய்மார்களே, இந்த வரலாற்று நிகழ்வை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். கணவன்மாருடைய உள்ளத்தை எப்படி வெல்ல வேண்டும், கணவன்மாருடைய உள்ளத்தை எப்படி அமைதிப்படுத்த வேண்டும். அபூ தல்ஹா வீட்டிலே இல்லாத நேரம் பிள்ளை மரணித்து விடுகிறது. எங்கட புள்ள மௌத்தா போனா எப்படி இருக்கும்? ஏண்ட மனைவியும் தான், உங்களோட மனைவியும் தான். அடே, கணவன் எந்த நிலையில இருக்கிறாரோ, என்ன வேலை பண்ணி கொண்டிருக்கிறாரோ,
என்ன பிரச்சனை எதையும் யோசிக்க மாட்டாங்க. அடிக்கிற கோல் முதலாவது என்ன, தலை சுத்தி மாப்பிள கீழே விழுவார். அப்படித்தானே? உம்மு சுலைம் ரலியல்லாஹு வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம் சொன்னார்கள். குடும்பத்தவர்களை பார்த்து பிள்ளை மரணித்த செய்தியை நீங்கள் யாரும் அபூ தல்ஹாவுக்கு சொல்லக்கூடாது. முஸ்லிம்ல வார செய்தி. அந்த பிள்ளையை அழகான முறையிலே கஃபன் செய்தார்கள். அடுத்த ரூமிலே கொண்டு போய் வைத்தார்கள். கணவன் வீட்டுக்கு வருகிற நேரம் அழகாக உடுத்தி கொண்டார்கள். கணவனை ஏனைய நாட்களை விடவும் வித்தியாசமாக வரவேற்றார்கள். கணவன் வீட்டில இருந்து போக்கல, பிள்ளைக்கு சுகம் இல்லை. வந்தா எதை கேட்பாரு? புள்ள எப்படிமா இருக்குதுன்னு தானே கேட்பாரு. பொய் சொல்ல முடியாது. ஏனைய நாட்களை விடவும் பிள்ளை அமைதியாக இருக்கிறது. ஏனைய நாட்களை விடவும் நேத்து நீங்க போக்கல மூச்சாவது எடுத்து கொண்டிருந்துச்சு, இன்றைக்கு அதுவும் இல்லை. அதைத்தான் மறைமுகமா சொல்றாங்க. ஏனைய நாட்களை விடவும் இவ்வளவும் அடுத்த ரூம்ல புள்ள மௌத்தாவி இருக்கிறது. இரவு ருசியான சாப்பாடு சமைத்து கொடுத்தார்கள். இரவு தூங்குகிற நேரம் அப்படியே ஹதீஸிலே வருகிறது, ஏனைய நாட்களை விடவும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு படுக்கைக்கு போனார்கள். இரவையில் நிம்மதியான மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். யாரால முடியும்? யாரால முடியும்? பக்கத்து ரூம்ல புள்ள மௌத்தாவி இருக்குது. அன்றைய இரவு 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக ஈடுபடுகிறார்கள். காலையில எழும்பி கணவனை பார்த்து மனைவி கேட்டாங்க, கணவரே, உங்களுக்கு யாராவது ஒரு பொருளை இரவலாக தந்தால் திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கத்தானே வேணும். கணவர் சொன்னார். அல்லாஹு அக்பர். ஈமானிய தாய், அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொருந்திக் கொள்கிற தாய் சொன்னார்கள், தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையை தந்தான், அதை நேற்றே எடுத்துக்கொண்டான் என்றார்கள். அல்லாஹு அக்பர். கணவன் மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கவலை, புள்ள மௌத்தா போய் இரவு இல்லற வாழ்க்கையில வீடபெடு வச்சிட்டாவே இந்த பெண்மணி. ஓடோடி போனாங்க நபிகளாருக்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி செய்த வேலையை பாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா. நீங்கள் 2 பேரும் நேற்றிரவு நடத்திய அந்த இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ கேட்டாங்க. பரக்கத்து செய்வானாக என்று துஆ கேட்டாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், அந்த அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் 7 அல்லது 9 ஆண் குழந்தைகளை பார்த்தேன். 9 பேரும் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களாக மதீனாவிலே வலம் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்றைக்கு பிள்ளை இழந்த இழப்பையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு தன்னுடைய கணவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்த பெண்மணியை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் என்று பாருங்கள். ஏன் இந்த வரலாற்று நிகழ்வு? ஏன் இந்த வரலாற்று நிகழ்வு? தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய கணவன்மார் இது போன்ற பல பிரச்சனைகளோடும் பல சுமைகளோடும் வீட்டுக்கு வருவார்கள். எங்கட மனைவிமார் ஊர்ல இருப்பாங்க. தாய்மார்களே, இந்த வீடியோவை பார்த்தால் வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய கணவன்மாருடைய உள்ளத்துக்கு ஒத்தனம் கொடுக்கின்ற மனைவிமார்களாக இருங்கள். தலைவலியை தூரத்தில் இருந்து போக்குகின்ற மனைவிமார்களாக இருங்கள். ஊரிலே நடக்கின்ற பலாய்களை எல்லாம், குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம், பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் கணவனுடைய தலையிலே கொட்டி கொட்டி அவனை டென்ஷன் ஆக்கி விடாதீர்கள். அவனை குழப்பி விடாதீர்கள். அவனுடைய உள்ளத்தின் சுமையை கூட்டி விடாதீர்கள். அவன் ரூமுக்கு வந்து விட்டால் ஏதோ பொருளாதார நெருக்கடி, விருப்பத்தோடு ஒதுங்கி இருக்கிறோம். ஆனால் எடுக்கின்ற கோலிலே, தொலை தொடர்பு சாதனத்திலே அந்த ஆணுடைய உள்ளத்துக்கு ஒத்தனத்தை கொடுத்து, அந்த ஆணுடைய தலைவலியை போக்கி, அவனுடைய உடம்புக்கு மொபைல் போனில் இருந்து கொண்டு ஆழமான ஒரு ஒத்தனம் கொடுத்து அவனை நிம்மதியாக பயணிக்க வைக்க முடியுமாக இருந்தால் 2 வார்த்தை சிரித்து பேசி
3 வார்த்தை கொஞ்சி பேசி அவனுக்கு தூக்கம் செல்லும் வரையில் மொபைல் போனிலே தொடர்பை வைத்து அவனுடைய நிம்மதியை காக்க முடியுமாக இருந்தால் இப்படிப்பட்ட பெண்மணிகளைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே கணவன்மாரை புரிந்து கொள்ளுங்கள். சமூகத்திலே அவன் ஒரு அங்கத்தவன், சமூக பணிகளை சுமப்பவன், குடும்பத்தின் பல பாரங்களை சுமப்பவன். தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு கணவன் மட்டும்தான், உங்களுக்கு அந்த கணவன்மார பிள்ளைகள் மட்டும்தான். ஆனால் ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் அவன் தாயை பார்க்கணும், அவன் தந்தையை பார்க்கணும், அவன் அக்கா தங்கச்ச பார்க்கணும், அவன் நானா தம்பியை பார்க்கணும். அவன் பள்ளி நிர்வாகியாக இருந்தால் நிர்வாகத்தை பார்க்க வேண்டும். ஒரு பாடசாலை நிர்வாகத்திலே இருந்தால் அந்த சமூகத்தை பார்க்க வேண்டும். அவன் ஒரு கம்பெனிக்கு பொறுப்பாக இருந்தால் அவனுக்கு கீழால் வேலை செய்கின்ற பல பேரை பார்க்க வேண்டும். இவ்வளவையும் செய்து கொண்டுதான், பல சுமைகளை சுமந்து கொண்டுதான் அவன் உங்களோடு வாழ வேண்டியிருக்கிறது. ஆனா உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஏண்ட கணவர் எனக்கு. அன்பார்ந்தவர்களே, உங்களோட கணவர் உங்களுக்கு தான். ஆனால் கணவனை புரிந்து கொள்ளுங்கள், கணவனுடைய சுமைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அவனுடைய சுமைகளை புரிந்து எப்பொழுதும் அந்த சுமைகளை இறக்கி வைக்கின்ற, உள்ளத்தால் பாரத்தை குறைத்து வைக்கின்ற ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட மனைவிமாரைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி நல்ல வார்த்தைகளின் மூலமும் நல்ல வரவேற்புகளின் மூலமும் அந்த கணவனை திருப்திப்படுத்த வேண்டும். உங்களுடைய கணவன் வீட்டுக்கு வருகிற நேரம் அவனுடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் வருகிற அளவுக்கு உங்களை அழகுபடுத்துங்கள், உங்களுடைய ஆடைகளை அழகுபடுத்துங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எங்கட நிலைமை எப்படி இருக்குது? தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் படாத பாடுபட்டு ஒரு பெருநாளைக்கு 3, 4, 5 ஆடைகளை வாங்கி தருகிறான். ஆனா ஒரு ஆண்மகன் எப்படி இருப்பான்? இளைஞர் பருவத்தில் 2, 3 உடுப்பு எடுப்போம், நம்ம ட்ரெஸ் வாங்குவோம். ஆனா 40 வயசாவினா 50 வயசாவினா நமக்கு ஒரு சேட்டும் ஒரு வேஷ்டியும் தான், அப்படித்தானே? ஆனா மனைவிக்கு 2 அபாயா, 3 என்ன சொல்லுவோம், சுடிதாரு, அதுக்கு மேல நைட்டி, என்னென்னமோ வாங்கி கொடுப்போம். எதுக்கு சகோதர சகோதரிகளே? எதுக்கு? கணவன் பார்க்கிற நேரம் உங்களுடைய அழகை கணவனுக்கு காட்டுவதற்கு, உங்களுடைய கவர்ச்சியை கணவனுக்கு காட்டுவதற்கு, உங்களுடைய அழகை கணவனுக்கு காட்டுவதற்கு. அவன் வேறொரு பெண்ணை திரும்பி பார்க்க கூடாது, வேறொரு பெண்ணிடத்தில் ஆசையை தேடிவிடக் கூடாது. எனவே உங்களுடைய உச்சகட்ட இன்பத்தையும் உங்களுடைய உடம்புக்குள் மறைந்திருக்கின்ற உச்சகட்ட அழகையும் அந்த கணவனுக்கு காட்டி அவனை திருப்திப்படுத்த முடியுமாக இருந்தால், தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் கணவனுடைய உள்ளத்துக்கு கொடுக்கின்ற ஒத்தனம். ஏன் தெரியுமா? நேற்று நான் ஆண்களுடைய கடமையை சொன்னேனே, ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று. அதிலே ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமையை சொன்னார்கள். என்ன கடமை அது? தாய்மார்களே, சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலக்கும் அலைஹின்ன, அந்த பெண்மணிகள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லா யூதின ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூனா, ஆண் மக்கள் வெறுக்கின்ற எந்த ஒரு ஆணுக்கும் தன்னுடைய படுக்கையில் ஒரு பெண்மணி இடம் கொடுக்க கூடாது என்றால், தன்னுடைய கணவனுக்கு படுக்கையில் பரிபூரணமான இடம் கொடுக்க வேண்டும் ஒரு பெண்மணி. தாய்மார்களே, சகோதரிகளே, விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மாருக்கு எதிராக படுக்கையில் நிபந்தனை போடுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மாதவிடாய் காலமா? அல்லாஹ் தடுத்து விட்டான். அந்த காலம் அல்லாத எந்த ஒரு நாளிலும் உங்களுக்கு கணவனுக்கு ரூல்ஸ் போட இயலாது. ஏன்? அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்கதான் சந்தோஷம் இருக்கு, அங்கதான் மகிழ்ச்சி இருக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, இதா பாத்தத்தில் மர்ஆ, ஆண் மக்களே, நீங்க உங்களோட மனைவியை வச்சு
உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு இதை படித்துக் கொடுங்கள். மனைவிமார்களே, பெண் மக்களே, தாய்மார்களே, இந்த நபிமொழியை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள். இதா பாத்தத்தில் மர்அத்து ஹாஜிரத்தன் ஃபிராஷ ஜௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் படுக்கையை வெறுத்தவளாக, எப்படி ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் படுக்கையை வெறுத்தவளாக ஒரு இரவை கழிப்பாளாக இருந்தால், ஒரு இரவை கழிப்பாளாக இருந்தால், லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, காலை நேகமாகும் வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? படுக்கையில கணவனை வெறுக்கிறது, கணவனுடைய ஆசைக்கு இடம் கொடுக்காமல் தூங்குவது, சுபகு வரைக்கும் மலக்குமார் பதுவா செஞ்சு கொண்டிருப்பாங்க. மறுமையில வெற்றி பெறலாமா? நல்ல மனைவியாக மாறலாமா? முடியாது. சின்ன ஒரு பிரச்சனைங்க, இரவு சாப்பாடு தின்னும் பொழுது ஒரு வாய் தக்கம் வருது, இரவு படுக்கையில் அடுத்த பக்கம் திரும்பி படுத்துருவாங்க. படுக்கலாமா அப்படி? தூங்கலாமா அப்படி? முடியாது. கணவனுடைய பக்கத்துக்கு மாற்றமாக அடுத்த பக்கம் திரும்பி வெறுப்போடு படுத்தால் காலை வரை மலக்குமார்கள் பதுவா செய்வார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை எங்கிருந்து கேட்டாலும் சரி, ஒவ்வொரு ஈமானிய தாயும் விளங்குங்கள். மலக்குமார்களுடைய சாபம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது சாதாரணம் கிடையாது, அது சாதாரணம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அறையை மாற்றுகிறார்கள். நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ, நான் அடுத்த ரூமுக்கு போறேன், ரூம் மாத்துறாங்க. மாத்தலாமா? ஒரு பெண்மணிக்கு கட்டிலை மாற்றலாமா? முடியாது சகோதரர்களே, முடியாது. ஒரு ஆண்மகன் வீட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மாமின் ரஜுலின் யதுஉ இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹா, எந்த ஒரு ஆணாவது தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கிற நேரம் ஃபதபா அலை, அந்த பெண்மணி வர முடியாது என்று மறுக்கிறாள். எந்த நேரமாக இருந்தாலும் சரி சகோதரர்களே, எந்த நேரமாக இருந்தாலும் சரி. சில நேரம் எங்கட ஆண் மக்களுக்கு குடும்ப வாழ்க்கையிட பெருமதி தெரியாது, நேரம் வச்சு தான் எல்லாம் செய்ய போவாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லல. ரமதான்ல மட்டும்தான் இரவு, ரமதான் இல்லாத காலங்களில் நினைத்த நேரம் ஆண்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எந்த நிலையில் ஒரு பெண்மணியை ஆசைக்கு அழைத்தாலும் நல்ல மனைவி உடனே சரண்டர் ஆகி வர வேண்டும், கட்டுப்பட்டு வர வேண்டும். இல்லை என்றால், மறுத்துவிட்டால், இல்லா கானல்லதி ஃபிஸ் ஸமாஇ சாஹிதன் அலைஹா ஹத்தா யர்தா அலைஹா, அந்த கணவன் அந்த மனைவியில் திருத்திக் கொள்ளும் வரைக்கும் வானத்தில் இருப்பவன் கோவித்துக் கொள்வான் என்று சொன்னார்கள். வானத்தில் இருப்பவன் யார் சகோதரர்களே? அல்லாஹு ஃபிஸ் ஸமா. ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானத்தில் உள்ளவன் கோவித்துக் கொள்வான் என்பால் இது சாதாரண பிரச்சனையா? இது இல்லை. இந்த ஹதீஸுகளை விளங்காததனால குடும்ப வாழ்க்கையில் சின்ன தகராறு, குடும்ப வாழ்க்கையில சின்ன பிரச்சனை, ஒரு வாய்த்தர்க்கம் ஏற்படுகிறது. அதற்காக படுக்கையில் பகிஷரிப்பு, ரூமை மாற்றிக்கொள்வது, சில நேரம் கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை கூட மாற்றுகிறார்கள். முடியுமா? கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக இயலுமா? முடியாது சகோதரிகளே, முடியாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது தெரியுமா? ஒரு பெண்மணியை தலாக்கு சொல்லிவிட்டோம். தலாக்ன்றது 3 கட்டமுங்க. 3 வாழ்க்கை படித்தரத்தில் சொல்ல வேண்டியதுதான் 3 தலாக்ன்றது. அதுல முதல் 2 தலாக்குன்னு சொன்னா 3 மாத காலம் இத்தா இருக்கணும். 3 மாத விடாய் காலம். இத்தா எங்க இருக்கணும் தெரியுமா? இத்தா எங்க இருக்கணும்? அவங்க உம்மா பாப்பா வீட்லயா? கணவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தான் இத்தா இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான்? லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன வலா யக்ருஜுன,
நீங்க ஆண்கள் தலாக்கு சொன்னதோட ஊட்ட வெளியே போன்று உங்களுக்கு விரட்டுற ரைட்டும் இல்ல. அவர்களா விரும்பி நான் போறேன்னு போகவும் மேலாது. அல்லாஹு அக்பர். அடே தலாக்கு சொன்ன பிறகே போக முடியாது என்றால் கணவன் மனைவியாக வாழுகிற நேரம் வருகிற பிரச்சனைகள், சிறு சிறு சச்சரவுகளுக்கெல்லாம் கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறலாமா? முடியாது சகோதரர்களே, முடியாது. பெரும் பாவம், பெரும் பாவம். இதை விளங்காததனால தான் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் படுக்கையை வெறுக்கிறார்கள். அடுத்த பக்கம் திரும்பி தூங்கிக் கொள்கிறார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், சில நேரம் என்ன கடுகடுப்போடே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. கணவனை கணக்கெடுக்கிறது இல்லை. அன்பாண்டவர்களே, படுக்கைக்கு அழைத்து மனைவி அதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் வானத்தில் உள்ளவன் கோவித்துக் கொள்கிற நிலையிலே தான் அவர்கள் இருப்பார்கள் என்றால், இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா அஹதுக்கும் அஜபத்துல் மர்ஆ, ஆண்கள் பாதையில போறவங்க வாரவங்க போற வார நேரம் ஒரு பெண்மணியை கண்டு அவளுடைய அழகு உள்ளத்துக்கு ஆசையை தந்துட்டுது. தந்தா என்ன பண்றது? விபச்சாரத்திலேயா போறது? ஹராத்திலேயா போறது? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை படியுங்கள். தாய்மார்களே, நீங்கள் கணவன்மாரை வரவேற்கக்கூடிய நிலையிலே இருந்தால்தான் உங்களுடைய கணவன்மார் உங்களுக்குரிய கடமையை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண்ணை பாதையிலே கண்டு அவளுடைய ஆசை உள்ளத்துக்கு வந்துவிட்டால் அந்த ஆண்மகன் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? ஃபல்யஅமித் இலா இம்ரஅதிஹி, உடனே தன் மனைவியை தேடி போகணும். உடனே தன்னுடைய மனைவியை தேடி போக வேண்டும். ஃபல்யுவாகிஹா, அவளோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ذلك يرد ما في نفسه, அதுதான் அவனுடைய உள்ளத்திலே வந்த அந்த தவறான ஆசை, அந்த தவறான இன்பத்தை போக்கும் என்றார்கள். அப்படியானால் எந்த நிலையில் கணவன் வீட்டுக்கு வந்து என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்றாலும் ஒரு சாலிஹான மனைவி, அல்லாஹுவை பயந்த மனைவி, கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மனைவி இணங்க வேண்டும் என்கிற பாடத்தை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை வெறுமனே சும்மா கதைக்கும் கஃப்சாவுக்கும் சொல்லல்ல, நடைமுறை வாழ்க்கைக்கு சொன்னார்கள். பாருங்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில போறாங்க. போற நேரம் ஒரு பெண்ணை கண்டுவிட்டார்கள். உடனடியாக என்ன தெரியுமா செய்தார்கள்? தன்னுடைய வீட்டை தேடி ஓடோடி வந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு வந்து தன்னுடைய ஆசையை முடித்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏன்? அதுக்கு பின்னால தான் இந்த செய்தியை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் சகோதரர்களே? மனிதன் ஹராத்திலே போய்விடக் கூடாது, மனிதன் பாவத்திலே போய்விடக் கூடாது. எனவே சாலிஹான ஒரு மனைவி எப்பொழுதும் தன்னுடைய கணவனுக்கு உள்ளத்துக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நிம்மதி, சந்தோஷத்தின் உச்சகட்டம் எந்த நிலையில் இல்லற வாழ்க்கை கிடைத்தாலும் அதற்கு மனைவி சம்மதம் கொடுப்பவளாக இருக்க வேண்டும். வெறுமனே இரவையில் கணவனை வெறுத்து தூங்கினாலோ, கணவனை புறக்கணித்து தூங்கினாலோ மலக்குமார்களுடைய சாபம் வரும் என்கிற பாடத்தையும் தாய்மார்கள், சகோதரிகள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களோட குடும்பத்தில் நடக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க, பெண் பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க. குமரி ஆவினா ஆண்மகன் வளர்ந்து விட்டால் எங்களோட வீட்டில் மனைவிக்கு ஒரு ரூம், கணவனுக்கு ஒரு ரூம், அப்படித்தானே? உம்மாவுக்கு ஒரு ரூம், வாப்பாவுக்கு ஒரு ரூம். இல்லை சகோதரர்களே, இல்லை. எந்த கட்டத்திலும் கணவன் மனைவி என்பவர்கள் பிரிந்திருக்க கூடாது. பிரிந்து ஒரு வீட்டுக்குள் இரண்டாக பிரிவதும் இல்லை, 2 வீட்டில் வாழ்வதும் இல்லை. இஸ்லாம் இதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஏன்? இங்கதான் நிம்மதி, சந்தோஷம் இருக்குது. புள்ள வளரும். புள்ளைக்கு புள்ளையிட கடமையை ஒரு தாய் சொல்லி கொடுக்கணும். ஒரு வாப்பா மகனுக்கு அவர கடமையை சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ரெஸ்பெக்ட் பார்க்கிறது புள்ளையிட முன்னுக்கு, மதிப்பு பார்க்கிறது புள்ளையிட முன்னுக்கு, என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆண்மகன் வேற வழியை தேடுவாரு, வேற வழியில போக ஆரம்பிப்பாரு.
ஏதாவது தகாத உறவு ஏற்பட்டால் இப்பதான் மனைவி சண்டை பிடிக்கிறது கணவனோட, இல்லையா? சமூக வாழ்க்கையில நடக்குது, இல்லையா? எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாங்கண்டா, யுத்த களம் சாதாரணமானதா? யுத்த களம்ன்றது சாதாரணமானதா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் யுத்த களத்துக்கு சென்றாலும் மனைவியுடைய துணை இல்லாமல் போக மாட்டார்கள். எந்த யுத்தகல வரலாற்றை, ரசூலுடைய வரலாற்றை படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியை துண்டு குலுக்கி பார்த்து யாருடைய பெயர் வருமோ அவரை அழைத்து கொண்டுதான் போவார்கள். என்றால் எங்களுக்கு வீட்டுள்ளுக்கே இந்த சுதந்திரம் இல்லை என்றால் இது என்ன இஸ்லாம்? சகோதர சகோதரிகளே, எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள் கணவனை அடக்கி ஆளுகின்ற சர்வாதிகாரிகளாக இருந்து விடாதீர்கள். கணவனோடு மென்மையாக நடக்கின்ற, கணவனோடு சொஃப்டாக நடக்கின்ற, கணவனுடைய உள்ளத்தை வெல்லுகின்ற இல்லத்தரசிகளாக இருப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது என்பதை எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும். இப்படி எல்லா வழிகளிலும் உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக வாழ்வதோடு, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிண்டா பிரச்சனை வரலாம். பிரச்சனை வராம இருக்குமா? பிரச்சனையும் வாய்த்தக்கங்களும் வருவதுதான் சந்தோஷத்தை கூட்டும், மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். நபிகளார் வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்குது, நபிகளாருடைய வாழ்க்கையில வாய்த்தர்க்கம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இஸ்லாமிய கணவனாக இருந்து அதை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, கணவனமாரோடு சிறிய ஒரு முரண்பாடு, சிறிய ஒரு பிரச்சனை என்பதற்காக தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் நரகத்தை தேர்வு செய்து விடக்கூடாது. நரகத்தை தேர்வு செய்வது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினம் ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று உரை நிகழ்த்தினார்கள். உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில என்ன சொன்னாங்க? இந்த வண்டி யாரோ போடுறீங்க, ரோடு போடுறாங்க, சரியா? வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. உடனடியாக அந்த இடத்துல போடாதீங்க. ரோடு போடுற இடத்துல தயவு செய்து போடாதீங்க. பருந்து இருக்கு, அதில் போடுங்க. எடுத்துருங்க, உடனே போய் எடுங்க. யாரும் பாருங்க, வண்டியை உடனே எடுங்க. தயவு செய்து நாளிலேருந்து அந்த இடத்துல போடாதீங்க. ரோடு போட்டுருக்கிறாங்க, அப்புறம் சிக்கலை உருவாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாளுடைய தினத்தில் ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று உரை நிகழ்த்தினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா மாஷரன் நிசா, பெண் சமூகமே, தஸத்தக்ன ஃபஅக்ஸிர்ன ஸதகா, நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள், அதிகம் தர்மம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், ஏனென்றால் நரகவாசிகளில் பெண்களாகிய உங்களைத்தான் அதிகம் கண்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்மணி எழும்பி கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, பெண்களாகிய நாங்கள் அதிகம் நரகம் நுழைவதற்கு என்ன காரணம் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் 2 காரணங்களை சொன்னார்கள். ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று என்ன தெரியுமா? தக்ஃபுர்னல் அஷீர். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பண்பு இருக்கிறதா இல்லையா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். என்ன சொன்னார்கள்? கணவன்மாருக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். கணவன்மாருக்கு நன்றி மறுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சில அறிவிப்புல வருது, நன்றி மறுக்கிறண்டா அல்லாஹ்வை மறுக்கிறதான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல, ஒரு கணவன் மனைவியாக வாழுகிற நேரம் பல நாட்கள் ஒரு ஆண்மகன் சேவை செய்வான். ஒரு வருஷம் கல்யாணம் முடிச்சு, திருமணம் முடிச்சு ஒரு வருஷம் உங்களோட மனைவியை கண் கலங்காம பார்த்து கொண்டிருப்பீங்க, அப்படித்தானே? போன பெருநாளைக்கு எத்தனை உடுப்பு, எத்தனை ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்பீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியா இருக்கும். போன தடவை 3 ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருந்தா, 2 அபாயா வாங்கி கொடுத்திருந்தா, இந்த தடவை 1 போதும்டுவீங்க. அடுத்த கோழி எப்படி தெரியுமா வரும்? முடிச்சு ஒரு வருஷம் ஆச்சு, என்னத்தை தான் கண்டோமுண்டுவாங்க. நடக்குதா? 15 வருஷம், 20 வருடம் வாழ்ந்து விட்டோம், 40 வருடம் வாழ்ந்து விட்டோம். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு உணவு தந்தது யார்? அந்த கணவன் தானே.
உங்களுக்கு 20 வருஷம் 40 வருஷம் உடுக்க தந்தது யார்? அந்த கணவன் தானே. உங்களை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற பொருளாதாரத்தில் வாழ வைத்தது யார்? அந்த கணவன் தானே. 40 வருஷத்துக்கு பின்னால 20 வருஷத்துக்கு பின்னால வெளிநாட்டில் ஜொப்ப கேன்சல் பண்ணி அனுப்பிவிட்டுருவான் நாட்டுக்கு. அனுப்பினா 20 வருஷம் 40 வருஷம் தேடினதெல்லாம் கரைஞ்சி முடிஞ்சு, இந்த வருஷம் குடும்பத்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, இஃப்தாரு போட வழி இல்லை, பெருநாளை சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு வருமானம் இல்லை. இப்ப கணவன் என்ன சொல்வாரு? மனைவியே, இந்த வருஷம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி, கொஞ்சம் செலவை குறைப்போம். என்ன பதில் வரும்? 20 வருஷம் வாழ்ந்துட்டோம், என்னத்தை பெருசா செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்பாள். இல்லையா? இல்லையா? தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்கள் தலையாட்டுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேளுங்கள். இப்படி ஒரு வார்த்தையை உங்களுடைய கணவனை பார்த்து சொல்கிறீர்களா இல்லையா? உங்களோடு வாழ்ந்ததில் என்னதான் கண்டோம்? இத ஜோக்கா சொல்றாங்க, ஜொலியா சொல்றாங்க, சாதாரணமா சொல்றாங்க. இது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர், பெண் சமூகமே, உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன் என்று சொல்வதற்கு இந்த ஒரு வார்த்தை தான் காரணம் என்றால் இது சாதாரணமானதல்ல. வீட்டுக்கு ஒரு நாண வருவாரு, அவர் வருவது வருடத்துக்கு ஒரு தடவை, வருகிற பொழுது அள்ளி கட்டி கொண்டு வருவார். வந்துட்டு போனா ஏதாவது ஒரு முருகல் வரும், மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் வருமா இல்லையா? வந்தா உடனே சொல்லுவா, நானாவோட வாழைக்கோலை எப்படி இருந்தேன்னா, உம்மா வாப்பாவோட வாழைக்கோலை எப்படி இருந்தேன்னா, உங்களை முடிச்சண்டையிலேருந்து எனக்கு பிரச்சனை தான். ஆனால் 20 வருஷமா கண் கலங்காம வச்சிருப்பாரு, 40 வருஷமா நல்ல வாழ்க்கை கொடுத்திருப்பாரு. ஆனா சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு தகராறு பெரும்பாலும் எங்களுடைய பெண்மணிகளின் வாயிலே. அல்லாஹ் அருள் புரிந்த இரையச்சம் உள்ள பெண்மணிகள், ஆனா அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருது, சில சந்தர்ப்பங்கள்ல வந்துடுது இது போன்ற வார்த்தைகள். கவனமாயிருங்க. உங்களோட வாழ்ந்ததுல என்னதான் கண்டேன்? 20 வருஷம் 40 வருஷம் என்னத்தை செஞ்சீங்க? கேட்டுடாதீங்க தாய்மார்களே, சகோதரிகளே. இந்த வார்த்தைக்காக படைத்தவன் ரப்பு அல்லாஹ் நரகத்தில் போடுகிறான் என்று சொன்னால் இது சாதாரணமான வார்த்தை அல்ல. எனவே எந்த கட்டத்திலும் கணவனை மறந்துடாதீங்க, கணவனை புறக்கணிச்சிடாதீங்க, கணவனை வெறுத்துறாதீங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மார்கள் உங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய பணி ஒன்றும் தேவையில்லை. வெளிநாட்டிலே 20 வருடம் 30 வருடம், சில பேர் 40 வருடம் வாழுகிறார்கள். எதற்காக? எதற்காக? தாய்மார்களே, சகோதரிகளே, என் மனைவி சந்தோஷமா இருக்க வேண்டும், அப்படித்தானே? என் மனைவியிட பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? தாய்மார்களே, வெளிநாட்டுக்கு வந்து வாழ்ந்துட்டு போன மனைவிமார்டா ஓரளவு கண்டிருப்பாங்க. அதுவும் அவங்கள பார்க்க விட மாட்டோம், நல்ல வீடு எடுத்து வச்சிருவோம் வாரட்டை, அப்படித்தானே? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார் வெளிநாட்டிலே வாழுகின்ற வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்கள், தேடி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கிற வாய்ப்புகள் குறைவு என்றால், அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்வதானால் பெரும்பாலும் 180% ஆண்கள் வெளிநாடுகளிலே வந்து கண்ணீர் வடிக்கின்ற வாழ்க்கை வாழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கின்ற வாழ்க்கை வாழுகிறார்கள். நிம்மதியான தூக்கம் இல்லை, வாய்க்கு ருசியான சாப்பாடு இல்லை. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு கூட நான் சொன்னேன், ரமலானுடைய காலத்தில் இஃப்தாருக்கு பார்சல் பங்குடுறாங்க, உணவு தட்டு பங்குடுறாங்க. எங்களுடைய இளைஞர்கள், வயோதிபர்கள், வயது வித்தியாசம் இல்லாம அப்படி போலில் நின்று உணவு வாங்குறாங்க. நான் சொன்னேன், ஊர்லண்டா இந்த வேலையை செய்வாரா? ஊர்ல இந்த வேலையை செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஏன் இங்கு வந்து செய்கிறார்? கிடைக்கிற அந்த ஒரு நேர முன்னேற உணவு கிடைப்பதை கொண்டு வந்து இரவையிலே கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு சகருக்கும் அதையே சாப்பிட்டு விட்டு தொழிலுக்கு போகின்ற எத்தனையோ கணவன்மார் இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹு அக்பர். ஒரு சில நாட்டுக்கு போனாங்க, 20க்கு 20 ரூம், 10க்கு 10 ரூம், 8 அடிக்கு 8 ரூம், 8 கட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. நடக்கிறதுக்கு இடம் இல்லை.
நடக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு இடம் இல்ல. கட்டிலில் இருந்து இறங்கினால் அடுத்தவண்ட முதுகுல கால். தூங்கி எழும்பினாலும் கொஞ்சம் கைய கால கீட்டி நடக்க இயலாது. அமைதியா வெளியே போயிடணும். சூடு காலம் அடிக்கும். அவன் அந்த பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு படுற பாடு. இரவு 12 மணிக்கு எழும்பி தண்ணியை நிறச்சி வைக்கணும். அப்பதான் சுபகுக்கு கொஞ்சம் கூலா குளிக்கலாம். இதையெல்லாம் எங்கட பெண்மணிகள் பார்த்தாங்களா? எங்கட மனைவிமார் பார்த்தாங்களா? நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க உங்களோட மனைவி கிட்ட. ஏன்? என் மனைவிக்கு இந்த கவலை விளங்கக்கூடாது, என் மனைவிக்கு இந்த கஷ்டம் விளங்கக்கூடாது. சில நேரம் எங்கட இளைஞர்கள் திருமணம் முடிச்சிட்டு வந்து மொபைல் போன் எடுத்துக்கிட்டு போல் கோல் பேசுறது எங்க தெரியுமா? தண்ட ரூம்ல இல்ல, சூப்பர் மார்க்கெட் உள்ளுக்கு. அவன் அதைத்தான் காட்டுறது. நான் வாழ்ற நாடு இதை பாரு. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கணவன்மார் இங்கே வந்து தங்குகிற இடத்தை பாருங்கள், தூங்குகிற கட்டிலை பாருங்கள், சாப்பிடுகிற உணவை பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இவ்வளவும் எதற்காக தெரியுமா? மனைவி நிம்மதியாக இருக்க வேண்டும், குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். 40 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல நோயாளியாவி நாட்டுக்கு போனால் அவனை கணக்கெடுக்க மனைவி இல்லை, அவனுடைய கண்ணீரை துடைக்க மனைவி இல்லை. நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கிறது என்றால், தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மார மதிங்க. அதன் மூலம் தான் படைத்தவன் ரப்புடைய அருள் கிடைக்கும். கணவன்மாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். கணவன்மாருக்கு துரோகம் இழைத்து விடாதீர்கள், கணவன்மாருக்கு நன்றி கட்ட முறையில் நடந்து விடாதீர்கள். அது மறுமை நாளையில் மிகப்பெரிய கைசேதத்தை கொண்டு வரும் என்பதை எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் புரிந்து கொண்டு இஸ்லாம் விரும்புகின்ற நல்ல மனைவியாக வாழ வேண்டும் என்கிற பாடத்தை தாய்மார்கள், சகோதரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார் இவங்க? ரசூலுல்லாஹ்ட மனைவி, ஆயிஷா நாயகிட தாத்த அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மனைவியாக இருந்தாங்க? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக இருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தாய்மார்களே, சகோதரிகளே, சுவனத்து பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். சொன்னார்கள், என்னுடைய கணவனை நான் திருமணம் முடிக்கிற பொழுது அவருக்கு ஒரு பூமியை தவிர அவருக்கு எந்த சொத்து செல்வங்களோ எந்த அடிமைகளோ இருக்கவில்லை. அவருக்கு ஒரே ஒரு குதிரை இருந்தது, ஒரே ஒரு குதிரை இருந்தது. அதற்கு தீனி போடுபவளும் நானாகத்தான் இருந்தேன். அவருக்கு பெரிய ஒரு ஈத்தமர தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் எங்களுடைய வீட்டிலிருந்து மிக நீண்ட தூரத்தில் இருந்தது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த தோட்டத்துக்கு போய் அவர் குதிரைக்கு தீனி போடுவதற்காக ஈத்தம் பல விதை இருக்கிறதல்லவா, அதையெல்லாம் மூடையாக கட்டி எனக்கு தருவார். நான் என்னுடைய மேனியில சுமந்து கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள். மனைவி, கணவனுடைய கஷ்டத்தை புரிந்து வாழ்ந்த மனைவி சொன்னாங்க, ஒரு நாள் என்னுடைய தலையின் மீது மிகப்பெரிய ஒரு சுமையை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் நடந்து வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் அப்படியே ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்மா நாயகி ரசூலுல்லாஹ்ட மனைவிட அக்கா தானே. அவங்க வாழ்க்கையில் என்ன சிரமம் படுறாங்கன்றது ரசூலுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். சொன்னாங்க, ஒட்டகத்தை படுக்க வச்சு, அஸ்மாவே இந்த ஒட்டகத்தில் ஏறுங்க, நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொன்னாங்க. வீட்டில் விடுறேன்னு சொன்னாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, முடியாது முடியாது அப்படி சொல்லி நடந்தே போனாங்க. அவ்வளவு பெரிய பாரத்தை வச்சு கொண்டு வீட்டுக்கு போன உடனே மாலை யாவி கணவர் வீட்டுக்கு வருகிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட கணவன்மாருடைய கஷ்டத்திலே சுமையிலே பங்கு கொள்கிற மனைவிமார்களாக மாற வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்த உடனே கணவனை பார்த்து சொன்னாங்க, ஜுபைரே, நான் பாதையிலே
அந்த ஈத்தம்பழ கொட்டைகளை தலையிலே சுமந்து கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட வாகனத்தை அப்படியே படுக்க வச்சு என்னைய ஏற சொன்னாங்க, கொண்டு வந்து விடுறதாக என் கணவருடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்தது. என் கணவருடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஏற விரும்பல, நடந்தே வந்துட்டேன் என்று சொல்லும் பொழுது கணவர் மனைவி படுகிற கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அந்த கணவர் என்ன சொன்னார் தெரியுமா? மனைவியே, நீங்கள் இந்த பாரத்தை சுமந்து கொண்டு பாதையிலே நடந்து வருவதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தில் ஏறி வந்திருந்தா அது எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுதான் கணவனை புரிந்து கொண்ட மனைவி, மனைவியை புரிந்து கொண்ட கணவன். இப்படிப்பட்ட புரிந்துணர்வு இருந்தால்தான் வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். தாய்மார்களே, சகோதரர்களே, இல்லை என்றால் கணவன்மாரை பார்த்து கிண்டல் பண்ணுகின்ற, நையாண்டி பண்ணுகின்ற, கேவலம் பண்ணுகின்ற பெண்மணிகளால எப்படி நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்? என்ன சொல்றது? பாரப்பா, அடுத்த ஆம்பளைய பாரு, அவன் தான் ஆம்புலன்னு சொல்றாங்க தண்ட கணவனை பார்த்து. நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்திலே அல்லாஹ் 100க்கு 10 பெண்களை பிள்ளை இல்லாத பெண்களாக வைத்திருக்கிறான். பிள்ளை பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் அநியாயம் செய்கிறானா? அல்லாஹ் அநியாயம் செய்கிறானா? இல்லை தாய்மார்களே, இல்லை. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், யாருக்குமே அநியாயம் இழைக்க மாட்டான். ஒரு சில நலவுகளுக்காக ஒரு சில பெண்களை அல்லாஹ் மலடிகளாக வைத்து விடுவான். அது பெண்ணுடைய குறைபாடாக இருக்கலாம், ஆணுடைய குறைபாடாக இருக்கலாம். அதை குறையாக ஒரு மனிதன் பார்க்க கூடாது, அல்லாஹ்வுடைய அருளாக பார்க்க வேண்டும், அது வேறு. ஆனால் எங்களுடைய குடும்பங்களிலே ஆணுடைய பலவீனத்தினால ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்றால் யாருக்கு ஒரு முழுக்க ஏசுவாங்க? யாருக்கு ஒரு முழுக்க ஏசுவாங்க? அந்த பெண்ணுக்கு தானே ஏசுவாங்க. மலடின்னு ஏசுவாங்களா இல்லையா? காலம் முழுக்க குறை சொல்லுவாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன் உங்களுக்கு குழந்தையை தந்து உலகமே பழி சுமத்துகின்ற அந்த நாமத்திலிருந்து உங்களை வெளியே எடுத்திருக்கிறான் என்றால் அதற்காவது நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா? நீங்கள் ஒரு பெண்மணி, குழந்தை பாக்கியம் உள்ளவள் என்பதை அந்த ஆண்மகன் காட்டினானே, அதற்காவது அந்த ஆண்மகனுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? பொருளாதாரம் இல்ல, சரியா வேலை வெட்டி செய்யறது இல்லைன்றதுக்காக பாரு அடுத்த விட்ட ஆம்பளைய அவன் தான் ஆம்புலன்னு சொல்லி தண்ட கணவனை கேவலப்படுத்துகின்ற அளவுக்கு எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் இருந்தால் இப்படிப்பட்ட பெண்மணிகளால் எப்படி முன்னுதாரணம் உள்ள மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற நல்ல மனைவிமார்களாக இருக்கலாம் என்பதை சிந்தித்தால், தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையிலே கணவனை மதிக்கின்ற, கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுகின்ற நல்லதொரு மனைவியாக வாழலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் யாரு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்களோட கணவன் யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு. என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வீட்டுல அடிமைகள் இருப்பாங்க வீட்டு வேலையை செய்யறதுக்கு. ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, ஏண்ட வீட்டுல எனக்கு வேலைக்கு அடிமைகள் இருக்கல்ல. யார மகள்? மதீனத்து மாமன்னர் ரசூலுல்லாஹ்வுடைய மகளோட வீட்டுல வேலைக்கு ஆள் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மஜ்லிஸுக்கு ஒரு சில அடிமைகள் வந்திருக்கிறாங்க என்று கேள்விப்படுது. ஃபாத்திமா நாயகி ஒரு சில அறிவிப்புல அவங்களே போய் கேட்டதாக வருது, ஒரு சில அறிவிப்புல அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டதா வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு நேரா போறாங்க. போனா ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல. தாய்மார்களே, எப்படி வாழ்க்கண்டு பாருங்க. ஆயிஷா நாயகி கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, ஃபாத்திமா வீட்டு வேலைகளை செய்து கஷ்டப்படுகிறார், தண்ணீர் இழுத்து இழுத்து அவருடைய இடுப்பு கனத்து போயிருக்கிறது, எனவே ஒரு அடிமையை வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு மருமகன் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, மதீனத்து மன்னருடைய மருமகன் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வராங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த உடனே, உங்களோட மகள் வந்தாங்க, உங்களோட மகளோட கணவர் வந்தாரு, இப்படி ஒரு அடிமை இருந்தா கேட்டுட்டு போனாங்கன்ற. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரம், சகோதரர்களை, இரவு நேரம் கொடுக்கிறதுக்கு அடிமை இல்லை. அதே வேகத்துக்கு போனாங்க தண்ட மகளோட வீட்டுக்கு. ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க,
நானும் என்னுடைய கணவரும் படுக்கையில படுத்துட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுற சத்தத்துக்கு எழும்பி போகிற தயாராகும் பொழுது 2 பேரும் எழும்ப வேண்டாம். இதான் ஒரு மாமா சகோதரர்களே, இதான் ஒரு வாப்ப சகோதரர்களே. மகளும் மருமகனும் கட்டிலில் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரா கட்டிலுக்கிட்ட போய் எப்படி அமர்ந்தார்கள் தெரியுமா? கட்டில்ல எப்படி அமர்ந்தார்கள் தெரியுமா? ஃபாத்திமா நாயகியிட வௌத்துக்கு மேலால ஏறி வௌத்துக்கு மேலால காலை போட்டு மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில உட்கார்ந்து கொண்டாங்க. மகள் ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, என் வாப்பா அல்லாஹ்வுடைய தூதர கால்ட குளிர்த்திய என் வௌத்துல பட்டதை நான் கண்டேன்னுட்டாங்க. அர்த்தம் என்ன? வயிற்றுக்கு மேலால காலை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்கட மகளோட நாங்க இவ்வளவு நெருங்கி இருந்திருப்போமா? எங்கட மருமகனோட இவ்வளவு நெருங்கி இருந்திருப்போமா? அவ்வளவு நெருக்கமாக அமர்ந்து கொண்டு மகளை பார்த்தும் மருமகனை பார்த்தும் சொன்னார்கள், வேலை செய்து வருத்தமாக இருக்கிறதா? பணிகளை செய்வதற்கு ஒரு அடிமை தேவைப்படுகிறதா? பொருளாதாரம் அவ்வளவுதான். சொன்னார்கள், நீங்கள் படுக்கையிலே தூங்குவதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிவிட்டு தூங்குங்கள். ஒரு வேலைக்காரன் இருந்து உங்களுக்கு பணிபுரிவதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போனார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சிஃபியின் யுத்தம் நடக்கிற நேரம். சிஃபியின் யுத்தம் தெரியுமா உங்களுக்கு? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடந்த மிகப்பெரிய யுத்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நடந்த யுத்தம். அன்பார்ந்தவர்களே, அந்த யுத்தம் நடந்த இரவையில் கூட அந்த திக்ருகளை நான் விடவில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நான் எதற்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? பொருளாதார வசதி இல்லை, தன்னுடைய வேலை வெட்டிகளை செய்வதற்கு மாமன்னருடைய மகளின் வீட்டிலே அடிமைகள் இல்லை. ஆனாலும் கணவனோடு திருப்தியான வாழ்க்கை, ஒரே படுக்கையில் தூங்குகிற வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் பொருளாதாரம் அல்ல ஒரு மனிதனை வாழ வைப்பது. அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புக்குள் இருந்து கொண்டு நிம்மதி சந்தோஷத்தோடு வாழுகிற, இஸ்லாம் காட்டுகிற குடும்ப வாழ்க்கை வாழுகின்ற ஒரு பெண்மணியாக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே ஆண் மக்களாகிய நாங்கள் இஸ்லாம் விரும்புகின்ற ஒரு சாலியான கணவனாக வாழ்வதோடு, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்திலும் நிம்மதியான ஒரு குடும்பத்தை வழிநடாத்தி மறுமையிலே சுவனப்பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு சிறந்த மனைவியாக வாழ எங்களுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ்.